ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு குக்கிங் இதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நான் சட்னி ரெசிபி செய்ய போகிறேன். இது குழம்பு கடலப்பருப்பை ஊற வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அப்படி செய்கிறது. இந்த சட்னிக்கு பேர் கூட்டு சட்னின்னு சொல்லுவாங்க, இல்லை குழம்பு கடலப்பருப்பு சட்னின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, ஒரு 50 கிராம் குழம்பு கடலப்பருப்பு பார்த்திங்களா, அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக ஒரு 2-3 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போதும். அப்புறம் பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, மல்லிச்செடி, கருவேப்பிலை. இதுக்கு மெயின் தேங்காய் தான். தேங்காய் போட்டிங்கனாத்தே ரொம்ப டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் ஒரு சில்லு 1.5 சில்லு அளவுக்கே நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இதுக்கு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், ரெண்டுமே போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். மிளகா தான் போடணுங்கிறது இல்லை. பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்யணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற விட்டுக்கணும். தக்காளி சட்னி வதக்குவீங்களா, அதே மாதிரி தான் வதக்கிடணும். இதில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கடலப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு 50 கிராம் ஊற வச்சேன். அதை நல்லா கழுவி ஒரு மிக்சிங் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதை குறைன்னு தான் அரைக்கணும். கொஞ்சம் 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி விட்றேன். நெக்ஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் அப்படியே அந்த தண்ணியை திருப்பி அந்த இதில் நான் ஊற்றி விட்ருவேன். அந்த கிண்ணத்தில் நான் ஊற்றிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், அதையும் என்ன செஞ்சிடறோம், தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வந்துடுறேன். அரைச்சி முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம், அதே பேன்லேயே நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் போட்டு தான் தாளிக்கணும். அதான் நல்லாயிருக்கும். வதக்குறத கூட பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கடுகு வெடிக்கவும் நான் அதை உள்ளே போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நான் அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். வெங்காயம் எவ்வளோக்கெல்லாம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
ஹெல்த்தியும் கூட.